இப்ப தொடர்ச்சியா திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா என்ன அப்படின்னா இந்த குப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த குப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நாங்க இந்த தீர்வு வச்சிருக்கோம்னா என்ன தீர்வு சொல்லுவீங்க? அதை சொல்லுங்கக்கா. அண்ணா, குப்பை பொறுத்த வரைக்கும் கழிவு மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, இதுல 5 பிரிவுகளா பிரிக்கலாம். குப்பை சேகரிப்பு, கழிவுகளை பிரித்தல், மறுசுழற்சி, உரம் தயாரித்தல், பாதுகாப்பான முறையில் அகற்றுதல். இதுதான் அதோடைய முறை. இப்ப எப்படின்னா வீடு வீடா குப்பை வாங்குவாங்க. அதை வீட்டில இருந்து வாங்கும் போதே தரம் பிரித்து வாங்குவாங்க. வாங்கிட்டு போய் இப்ப மக்கும் குப்பைகளை உரமாகவும் மக்காத அந்த பிளாஸ்டிக் குலைமங்களை அதை மறுசுழற்சி பண்ணி இந்த மாதிரி இதுதான் முறை. இப்போ நாங்க பிரிச்சு கொடுக்கிறோம், மக்களாகிய நாங்கள் பிரிச்சு கொடுக்கிறோம். ஆனால் மாநகராட்சி வாங்கி கொண்டு மொத்தமா கொட்டி தீய வச்சு கொளுத்து. இதே நொய்யலாற்றங்கரையில தீய வச்சு கொளுத்துறாங்க. இங்க மட்டும் கிடையாது, நாட் ஒன்லி நொய்யலாறு மட்டும் இல்ல, அமராவதி, ராஜாவாய்க்கால் எல்லா இடங்கள்லயும் குப்பைகள் தீயிட்டு கொளுத்தப்படுது. உண்மையாலையான மக்கள்கிட்டயே நீங்க கேட்டுக்கங்க. இப்போ குப்பை முதல்ல 25 MCC சென்டர்ஸ் இருக்குன்றாங்க. இது எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எங்க இருக்குன்னு தான் நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். பாருங்க, தினசரி குப்பை ஒரு சுருக்கமா சொல்றேன் நம்பர். தினசரி குப்பை 573 இருந்து 700 டன். இதுல 60 வார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீடு நிறுவனங்களை சேர்ந்து 3.1 லட்சம் இருக்கு. ஒரு வருடத்திற்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல செய்யக்கூடிய செலவு 50 இருந்து 70 கோடி. அதை முறையாக இங்க செயல்படுத்துறாங்களா? போதுமான மேன் பவர் இருக்கா? இவங்க கிட்ட இருந்து போய் குப்பையை வாங்குறதுக்கு போதுமான மேன் பவர் இருக்கா? போதுமான வாகனங்கள் இங்க இருக்கா? எதுவுமே இல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதை முறைப்படுத்துவோம். இதுதான் போதுமான ஆட்கள் இல்ல அப்படிங்கறாங்க. அதாவது ஒரு புரிதல் 1960ல ஆரம்பிச்ச இந்த குப்பை மேலாண்மை 2014-16ல இருந்து பதில் சொல்லணும்ல. நீ குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, ஆளும் வச்சிருக்காரு. இவங்க சொன்னாங்க, சொன்னாங்க எது சயின்டிபிக் ரீதியா குப்பைகளை முறைப்பட்டது? ஆத்தோரத்துல குப்பை கொட்றதா? அந்த ஒரு குற்றச்சாட்டு நீட்சி தான் இது. குப்பை பிரிச்சு கொடுக்கறாங்கன்னு கேளுங்க. பிரிச்சு கொடுக்கறாங்க. முதல்ல அதுக்கு என்ன பதில்? நீங்க சொல்லுங்க. பிரிச்சு கொடுக்கறாங்களா? நீங்க சொல்லுங்க. பிரிச்சு கொடுக்கறாங்களா? நான் வர பதில் சொல்றேன். முதல்ல இருங்க, அனைத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். முதல்ல சாயக்கழிவு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 200 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனாக கொடுத்து 2017 வரை அதை நீட்டிப்பு செய்து அந்த திட்டம் முழுமையடையாமல் பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் திவாலாகக்கூடிய சூழ்நிலை. குப்பை பிரச்சனை அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையா தவறான தகவல் சொல்றாங்க. குப்பை பிரச்சனை போதுமான வாகனம் இல்லை. 2016 போதுமான வாகனம் இல்லைன்னு எவ்வளவு வாகனங்கள் செயல்படுது? அவருடைய பிரச்சனை குப்பை பிரச்சனை முழுவதும் நான் விளக்கம் கொடுக்கிறேன். குப்பை பிரச்சனை குப்பை பிரச்சனைக்கு முழுவதுமான விளக்கம் கொடுக்கிறேன். 2016 மத்திய அரசு திடக்கழிவு மேலாண்மை SWM ரூல்ஸ் 2016 பண்றாங்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்க MCC சென்டர் சொல்றாங்க. அந்த மைக்ரோ காம்போசிட் சென்டர்ஸ் என்பது மக்கும் குப்பையை மட்டுமே கையாளக்கூடிய திறன். அது ஏற்கனவே 2016 செயல்படுத்தப்பட்டது. 1 டன் ஒரு மைக்ரோ காம்போசிட் சென்டர் 1 டன் ப்ராசஸ் மட்டும் தான் செய்யும். அவ்வளவுதான். இது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இல்ல, தமிழ்நாடு இல்ல, இந்திய அளவில் இல்ல, உலகம் முழுவதும் மேயர்களுடைய மாநாட்டுக்கு 22 மையங்கள் பண்ண முடியும். ஒரு புரிதல். இப்போ திருப்பூர்ல குப்பை அவர் பேசுவாரு, 22 மைக்ரோ காம்போசிட் சென்டர்ஸ் ஒரு டன் ஒரே ஒரு 2 மையங்கள் போட்டது. இதுவரைக்கும் முக்கியமான செக்மெண்ட் போயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட சில பேர் கேள்வி கேட்க போறாங்க. பேசக்கூடாது. பல்வேறு சங்கங்கள் அவர்களுடைய கேள்வி மக்களுக்கான குப்பை பிரச்சனை குப்பை பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. ஓகே சார்.